அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. வந்தது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே போகிறாரு, திமுகவுக்கு போகிறாரா அல்லது விஜயோடைய தாவேகாவுக்கு போகிறாங்கிற ஒரு பரவலான ஒரு டிபேட்டு இன்றைக்கி தமிழ்நாடு பூரா நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் நம்பகத்தன்மை இல்லாத ஆள், அவரை நம்பி எந்த கட்சியும் ஒரு முழுமையான நடவடிக்கைக்கு இறங்க மாட்டாங்கன்ற பலரும் செய்தி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸும் ஒரு ஸ்டெடியான சூழ்நிலையில் இருக்க மாட்டார். காரணம் அவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையுமே செய்கிறதில்ல, அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே செய்கிறவர்னு சொல்லி அவர் மேலே ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் ஒருவேளை திமுக பக்கம் போனால் அது எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்குங்கிறத ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் அவர்கள் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற கொடுமையான சட்டங்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர், ஒருவேளை இவரை திமுக சேர்த்துக்கிட்டா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பலகீனமாயிருங்கிற தகவலும் வர்றாங்க. இப்படி ஓபிஎஸ் அவர்களை பற்றி பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொல்லக்கூட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க, எந்த பக்கம் போக போகிறாரு, அல்லது ஒருவேளை தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம இந்த காணொலி மூலியமாக விடை கிடைத்திருக்கு. வரக்கூடிய தகவல்களை அப்படியே உள்ளபடி உங்கள்கிட்ட சொல்கிறோம். இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த அரசியலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகவும் இவர் துணை முதலமைச்சராகவும், இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கட்சியை நடத்திட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு அதுலேருந்து வெளியே வந்தார் ஓபிஎஸ்ங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை. இதுக்கெல்லாம் முன்னாடியே இவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப இது சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வரப்போகிறாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே திடீர்னு தர்ம யுத்தம் பண்ணதும் நமக்கெல்லாம் தெரியும். அப்போ தர்ம யுத்தம் என்ன பண்ணார், ஜெயலலிதா அவருடைய சமாதியில் தர்ம யுத்தம் பண்ணுறப்ப என்ன பண்ண சொன்னதே பாஜகவுடைய துக்ளக் குருமூர்த்தி தான், அவர் சொல்லித்தான் செஞ்சேன்னு இவரும் சொன்னார். துக்ளக் குருமூர்த்தியும் நான் சொல்லித்தான் அவர் போய் தர்ம யுத்தம் பண்ணேன்னு சொன்னார். அப்போ இப்படி அவர் செஞ்சதுனால இவருக்கு ஆதரவு கொடுத்து சசிகலாவுடைய பகையை அவர் சம்பாரிச்சுக்கிட்டார். அடுத்த கட்டமாக என்னாச்சு, தொடர்ந்து இவருக்கும் எடப்பாடிக்கும் கருத்து வேறுபாடு தொடர்ச்சியில் பிரியக்கூடிய சூழ்நிலையில் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ சேர்றப்ப யார் சேர்த்து வச்சது, பாஜக தான் எங்களை சேர்த்து வச்சிச்சு. மோடி அவர்கள் சொன்னாங்க போய் சேர்ந்துங்கன்னு சொன்னாலும் சேர்ந்துட்டேன்னு சொன்னார். அப்போவும் இவர் சுயமாக முடிவு எடுக்கலை. இப்படி அடுத்தவங்க சொல்லி 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 முடிவெடுத்த ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த என்டிஏ கூட்டணியிலேருந்து விலகிட்டேன், அதாவது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகிட்டோம் அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. திடீர்னு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன காரணம், மிகப்பெரிய நிகழ்ச்சி எதுவும் இன்றைக்கி நடந்துச்சா, மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் திடீர்னு வந்துச்சானா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு இவர் சொல்லக்கூடிய காரணத்தை கேட்டாலே கடுமையான குபீர்னு சிரிப்பு வரும். அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு தாக்குதல் இன்றைக்கி நடந்திருக்குங்கிறாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இந்த சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அடுத்து திருச்சி ஜெயங்கொண்டத்துக்கு பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் கலந்துக்கிறாரு. இப்படி கலந்துக்கிறப்ப இவரை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் விண்ணப்பிச்சிருக்கிறாரு, நான் உங்களை சந்திக்கணும், பேசணும், நேரம் கொடுங்கண்டு. அதுக்கு நேரம் கொடுக்கல. கடைசி அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்களை சந்திக்கிறதே எனக்கு கௌரவமாகவும் பெருமையாகவும் இருக்கும், அதனால் நீங்கள் வர்றப்போ உங்களை வரவேற்கிறதுக்கோ அல்ல வந்துட்டு நீங்கள் போகிறப்போ உங்களை வழி அனுப்புறதுக்கோ அந்த வரிசையில் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க சாமி அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு. அதுக்கும் பதில் கொடுக்கல. அதுக்கும் பதில் கொடுக்கலங்கிறத விட இந்த ரெண்டுக்கும் நம்ம அந்த தமிழ் மாநில காங்கிரஸுடைய ஜி.கே. வாசனுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஐஜேகே கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் கொடுத்த அந்த பாஜக இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுக்கணுன்னு தான் இவர் கடுமையாக கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்துருச்சுன்னா, அப்போ நீங்கள் என்னை வேணாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க, வேணாங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்க. அப்போ என்னை உங்களை வரவேற்கிறதுக்கோ அல்லது உங்களை வழி அனுப்புறதுக்கோ அல்லது உங்களை சந்திக்கிறதுக்கோ விடக்கூடாதுன்னு எடப்பாடி உங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த ஆர்டரை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டு தான் என்ன பண்ணிட்டாரு, கோபப்பட்டு இன்றைக்கி திடீர்னு வெளியே வந்திருக்காரு. பாருங்கள், ஒரு சின்ன சந்திப்புக்கு நேரம் கொடுக்கலன்னொடனே
பல வருஷங்களாக தோழமையில் இருந்துட்டு வந்த பாஜக கூட்டணியை டபார்னு முடிச்சிருக்கிறாரு. அப்படி முறிக்கிறதுக்கு இவர் எடுத்த நடவடிக்கை தான் இன்றைக்கி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் 2 மணி நேரம் இந்த ஓபிஎஸ்ஸோடைய ஆதரவாளர்களோடு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்க, இந்த ஆலோசனை கூட்டம் என்ன பேர் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்கன்னா, இவருக்கு வந்து இப்போ அதிமுகன்னு சொல்ல முடியாது, வேற ஒரு புது கட்சியாகவும் இவர் தொடங்கலை. அதனால் இவருக்கு வச்சுக்கிட்ட பேர் என்னென்னா, அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஒரு குழு வச்சுக்கிட்டாரு. அந்த குழுவுக்கு இவர் தலைவர். அந்த குழுவுக்கு அரசியல் ஆலோசனை தலைவராக வந்து முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தில் அந்த சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் விடுதியில் எடுத்த கூட்டத்தில் என்ன ஒரு முடிவு பண்ணுறாங்க, பாஜகவுடைய கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துடுறது. இது 1வது விஷயம். வெளியே வர்றதோடு மட்டும் இல்லாமல் இனிமேல் அந்த கூட்டணியில் சேர்றதே இல்லை, இப்படி ஒரு தீர்மானம். 2வது என்ன பண்ணுறாங்க, அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ் அவர்களை சுற்றுப்பயணம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. 3வது தீர்மானம், இந்த நிமிஷம் எந்த கட்சியோடையும் கூட்டணி கிடையாது, ஆனால் எந்த கட்சியுடைய கூட்டணிங்கிறத வந்து என்ன பண்ணுவோம், பின்னாடி முடிவு அறிவிப்போம். இது 3 விஷயங்களை சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இப்போ இந்த 3 விஷயங்கள் எடுக்கிறப்ப இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும், இவங்க முடிவுப்படி தேசிய ஜனநாயக கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, வெளியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழகம் முழுக்க போகிறீங்க, உங்கள் தொண்டர்களையும் உங்கள் அதிமுகவுடைய முன்னாள் அந்த எல்லா நண்பர்களையும் சந்திக்க போகிறீங்க. ரைட்டு, சந்திச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எங்கே கூட்டணின்னு முடிவு எடுக்க போகிறீங்க. அப்போ எந்த பக்கம் நீங்கள் போகிறீங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையும் வருதுல்ல. அந்த கேள்வியில் பாருங்கள், இன்றைக்கே குழப்பம் ஆரம்பமாயிருச்சு. எப்படி குழப்பம், காலையில் ஒரு அண்ணன் ஓபிஎஸ் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு, அதே இடத்துல வந்து மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் வாக்கிங் போகிறாங்க. அப்போ 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, வணக்கம் சொல்லிக்கிறாங்க. இதில் என்னங்க பெரிய தப்புன்னு சொல்லுவீங்க, சந்திக்கிறாங்க வணக்கம் சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி எத்தனையோ நாட்கள் போயிருப்பாங்கல்ல. ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு, இது ஒரு சாதாரணமாக நாங்கள் சந்தித்ததாங்க, வணக்கம் சொல்லிக்கிட்டேன்னு சொல்கிறாரு. இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது இன்றைக்கி பேசும் பொருளான இன்று காலையில் நீங்கள் வணக்கம் சொல்கிறீங்க, சந்திக்கிறீங்க, அன்றைக்கி உடனே கூட்டத்தை கூட்டி அறிவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து யதார்த்தமாக நீங்கள் போயிட்டு தளபதி அவர்களை சந்திச்சிங்களா, இல்லை சந்திக்கணுங்கிறக்காக திட்டம் போட்டு போய் சந்திச்சிங்களாங்கிற ஒரு பல கேள்வி இந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் அதிமுக காரங்களுக்கும் திமுக காரங்களுக்கும் வருது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு போன உடனே நீங்கள் வர்றதை முன்னாடி சொல்லிவிட்டு டைம் வாங்கிட்டு தான் போயிருப்பீங்க. உங்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வாசல் வரைக்கும் வந்து துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, வந்து வரவேற்றுக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திச்சிருங்க. சந்தித்து அவர் சமீபத்தில் வந்து உடல்நலக் குறைவாக இருந்து ஒரு 4-5 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்ததுக்கு விசாரிக்கிறதுக்கு வந்தேங்கிறீங்க. ரைட்டு, நல்ல நட்பான விஷயந்தான், கேட்க வேண்டியது தான். ஆனால் இதெல்லாம் ஏன் 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் செய்யலை, எல்லாமே இந்த ஒரே நாளில் ஏன் நடக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்து பாருங்கள், இவர் வந்து ஒரு பூங்கொத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்கிறதோட அவருடைய சகோதரர் மு.க. முத்து அவர்கள் மறைந்தார்ல, அதையும் விசாரிச்சேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக நடக்கிற விஷயந்தாங்க. இது எல்லாருடைய கேள்வி என்னென்னா, ஒரே நாளில் இது எப்படிங்க எல்லாமே யதார்த்தமாக நடக்குது. காலையில் வாக்கிங்கில் சந்திப்பு, அங்கிட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வந்து அவருடைய கட்சியாளரோட ஆலோசனை கூட்டம், அதுக்கு அடுத்து வந்து கூட்டிலேருந்து விலகிறேன்ற அறிவிப்பு, அதுக்கு பிறகு முதலமைச்சரை போய் சந்திக்கிறது. இப்படி இருக்கிறப்ப என்னமோ ஒரு பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பிளான்லாம் இவர் தான் பண்ணுறாரா அல்லது வேறு யாருமா பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறையா வர்றப்ப, சரிங்க அவர் எந்த பக்கம் போவாருங்கிறப்ப அதையே பெரிய டிபேட்டாக பேசுகிறாங்க. 2 மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு இருக்கிற ஆப்ஷனுங்க, இனிமேல் இவர் வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. காரணம் வந்து அதிமுகவில் வந்து உரிமை மீட்பு குழுன்னு இவர் இனிமேல் போராடிக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இவர் ஒரு புது கட்சி துவங்குவாரான்னா நான் துவங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாடமேடே அவரும் சொல்லிட்டாரு. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஓபி ரவீந்திரநாத்தும் சொல்லிட்டார், இல்லைங்க அப்படி ஒரு ஐடியா இல்லை அப்படின்ட்டு. சரி, அப்போ எந்த பக்கம் போவீங்க அப்படிங்கிறப்ப என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து தாவேகா பக்கம் போவீங்கிறாங்கிறப்ப அது அப்போ தான் முடிவு எடுப்போங்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லி மறுக்கலை. நல்லா கவனிங்க, தனி கட்சி துவங்கிங்களாங்கிறப்ப இல்லைன்னு மறுத்துடுறாங்க. தாவேகாவுக்கு நீங்கள் கூட்டணியில் போவீங்களாங்கிறப்ப அதை வந்து இப்போ சொல்ல முடியாது, பின்னாடி தான் சொல்ல முடியுங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் இன்னும் ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்குறாங்க, திமுகவுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க நிருபர்கள். அதுக்கு சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள், அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறாரு.
அப்போ அப்படி கூட ஒரு பிளான் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இவர்கிட்ட ஒரு சரியான ஸ்டடியான நிலைப்பாடு இல்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து 2-3 ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்று, நான் தமிழ்நாடு பூரா போகிறேன், தொண்டர்களை பூரா சந்திக்க போகிறேன், தொண்டர்களை பூரா சந்தித்து அதிமுக உரிமை மீட்பு குழுவை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினார்னா இவர்கிட்ட சில பழைய தொண்டர்கள் தோழர்கள் வர வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக பெங்களூர் அந்த புகழேந்தி மாதிரி ஆளுங்க. இந்த பெங்களூர் புகழேந்தி அதிமுகவில் இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தியை நீக்கிறாரு, இவரும் அதில் கையெழுத்து போடுறாரு. பல கட்டங்களில் பெங்களூர் புகழேந்தி தலையில் அடிச்சுட்டு சொல்லுவார், நான் ஓபிஎஸ் அண்ணன் உங்களுக்கு ஆதரவாளர், நீங்கள் என்னை நீக்கிறேன்னா எந்த கேள்வியும் கேட்காம கையெழுத்து போட்டிக்கல, என்னென்ன நியாயம்னு சொல்லி பல பேட்டியில் அவர் சொல்லி புலம்புறதை பார்த்துருக்கோம். இப்போ கூட பெங்களூர் புகழேந்தி வந்து அதிமுகவில் எடப்பாடியையும் தாக்கி பேசுகிறாரு, பாஜகவையும் தாக்கி பேசுகிறாரு. அதே சமயம் ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் என்னென்ன இப்படி போயிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி அவரை வருத்தப்பட்டு தாக்கி பேசுகிறாரு. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து ஓபிஎஸ் கூட வர்றதுக்கு முயற்சி பண்ணினாலும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பலமாயிருமானா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயம் இவர் அதிமுகவுக்கு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, எந்த பக்கம் போவார்? தாவேகாவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் தாவேகாவுடைய விஜய் வந்து அவர் ஒரு ராஜதந்திரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன திட்டம் போடுறாரு? அதிமுகவை வந்து தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்கு. அப்படி ஒருவேளை அதிமுகவை அவர் இழுக்கிறதுக்கான திட்டம் நிறைவேறுமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுக்கு முன்னாடி இவரை சேர்க்க மாட்டார். காரணம் வந்து ஏபிஎஸ் என்ன சொல்லுவார், அவரெல்லாம் இங்கே கொண்டு வராங்கிற கண்டிஷனை தான் போடுவார். அதனால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சரி, திமுக பக்கம் போவாராங்கிறப்ப திமுகவுக்கு போனால் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காது. ஓபிஎஸ் அவர்களுக்கு வேண்டாம் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், திமுகவுக்கு அது பலகீனமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து எல்லா காலகட்டத்திலையும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான கருத்துக்களுக்கு முன்னின்றவர். அது மட்டும் இல்லாமல் இவர் சுய சிந்தனை இல்லாமல் அந்த மோடி அமித்ஷா என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்திட்டு வந்தவர். இப்போ கூட பாருங்கள், மோடியை சந்திக்க விடலைங்கிற கோபத்தில் தான் வெளியே வந்திருக்கிறாரு. நாளைக்கு மோடி ஃபோன் போட்டு சரி கூல் அப்படின்னா திருப்பி அங்கே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமையான சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தவர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறப்ப இவர் திடீர்னு ஒரு கற்பனையாக சொன்னார், நான் பின் லேடனை பார்த்தேன் அப்படின்னாரு. என்னங்க பின் லேடன் வந்து சென்னைக்கு வந்தாரா? இல்லை, அவர் மாதிரி முகமூடியை போட்டுட்டு ஒரு ஆள் வந்தார்னு சொல்லி இப்படி துவேஷத்தை கிளப்பி விட்டவர் தான் இந்த ஓபிஎஸ் அவர்கள். அதனால் இவர் போனார்னா இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவு ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு இல்லாமல் போயிடும். அதனால் வந்து தளபதி ஸ்டாலின் வந்து இவரை சேர்க்கறதுல ரொம்ப நிதானமாக கையாளுவார் அப்படிங்கிற செய்தியும் வருது. இப்படி பார்க்குறப்ப எந்த பக்கமும் இடம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் என்ன செய்ய போகிறாருங்கிற ஆயிரக்கணக்கான கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல் நோக்கர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாலும் இப்போ ஓபிஎஸ் அவர்களை பார்க்குறப்ப கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. காரணம் வந்து இவர் தன்னுடைய சுய முடிவு எதுவும் எடுக்காமல் யாரெல்லாம் எப்போலாம் என்னவெல்லாம் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கேட்டு செஞ்சதோடைய விளைவு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாரு. அதுக்கெல்லாம் யோசனை சொல்கிறதுக்கு தான் ஒரு ப்ரெஸ் மீட்டு கூட அவங்க கேட்டால் என்ன நம்ம பதில் சொல்ல முடியுங்கிறதுக்கு இவர் நிற்காமல் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை வந்து நிற்க வச்சிருக்கிறாரு. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுகவில் இருந்தவர் தாங்க, ஆனால் இவர் பல கட்சிகளுக்கு ஏற்கனவே போயிட்டு ஆலோசகராக போனார். உதாரணமாக ஏற்கனவே என்ன பண்ணார், 2-3 கமலஹாசன் கட்சி, இன்னும் 2-3 கட்சிகளுக்கெல்லாம் போனார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்துக்கும் போனார். ஆனால் இவர் போன இடத்துல எதுவுமே சரியாகல. கடைசியில் இப்போ கழட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, இவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்காரு. இதுவும் தேராதுங்கிற மாதிரி அதையும் குற்றம் சொல்கிறாங்க. ஆக பாஜகவில் சேர்றதுக்கான வாய்ப்பு தான் திருப்பியும் இருக்குது. காரணம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு மீண்டும் நான் போயிட்டேன்னு அந்த பக்கம் தான் போகலான்னு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தோன்றதை நீங்கள் இந்த அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. நடக்கக்கூடிய தகவல்கள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், தகவல்களை வந்து அப்படியே கொண்டு வந்து எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்களுடைய 4 சுவத்துக்குள்ளே சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல், இப்படியெல்லாம் குழப்பம் வர்றப்ப ஒரு விஷயம் நல்லா தெளிவாக கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அது தன்னுடைய தோழமை கட்சிகளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு அணி அதிமுக கூட்டணி. ஆனால் அந்த அதிமுக கூட்டணியில் யார் வரப்போகிறாங்கங்கிற குழப்பம் நீடிச்சுக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலும் அது ஒரு அணி, 2வது அணி, 3வது அணி
அந்த விஜய் தலைமையிலான ஒரு அணி உருவாக போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது. அதில் இவரும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 4வது, நான் மட்டும் எப்போவுமே தனியாக தான் நிற்பேன்னு சொல்லக்கூடிய சீமான். இப்படி 4 முனையாக நிற்கிறப்ப திமுகவுடைய தலைமை மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்துருச்சு. இப்போ ஆகா, நம்ம பொழைச்சிக்கிட்டோம், நம்ம சொன்ன அறிவிப்பு 200 இலக்கு ரொம்ப சுலபமாக வந்துடுங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறாரு. அதுதான் நிச்சயமாக வரக்கூடிய 2026 தேர்தலில் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லி அரசியல் நோக்கர்களும் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.